ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீமான ஃபுட்ஸை பற்றி தான். அதாவது சில ஃபுட்ஸை லிட்டர்லி தவறான விதத்தில் நாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம்னா நம்ம லைஃபே ரிஸ்கில் போயிடும். ஸோ அப்படிப்பட்ட ஃபுட்ஸ் என்னென்னு சொல்லி வாங்க போய் பார்க்கலாம். முதலாவது பார்த்தீங்கன்னா, ஐஸ்லாண்ட் நாட்டில் இருக்கக்கூடிய ஹக்கால்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்பெஷலான உணவு. இது பார்த்தீங்கன்னா ஃபர்மெண்டட் ஷாக், அதாவது நாட்கள் கணக்காக புதைக்கப்பட்ட சுறா மீன்னு சொல்லப்படலாம். ஸோ ஃப்ரெஷ்ஷாக இந்த ஷாக்கை சாப்பிட்டா அது நம்ம உடம்புக்கு டாக்ஸிக்னு அவங்க நம்புகிறாங்க. ஸோ அதனாலே இதை 6 வீக் டவுன் டு கீழே வேஸ்ட் வாட்டரில் ஃபர்மெண்ட் பண்ணி வச்சுடுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் இது சாப்பிட்றதுக்கு சேஃப்னு சொல்லி அவங்க நம்புகிறாங்க. அண்ட் 6 வீக்ஸ்க்கு அப்புறமா இதோட ஸ்மெல் பார்த்தீங்கன்னா அமோனியா ப்ளஸ் டெட் ஃபிஷ்ஷோட ஸ்மெல் காம்போ சேர்ந்த மாதிரி இருக்கும். ஸோ நிறைய டூரிஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சாப்பாடு சாப்பிட்றப்ப அழுதுகிட்டே சாப்பிடுவாங்களாம். அடுத்தது சவுத் கொரியாவில் இருக்கக்கூடிய சன்னக்ஜின்னு சொல்லக்கூடிய ஒரு டிஷ். ஸோ சவுத் கொரியாவோட மோஸ்ட் பாப்புலரான எக்ஸ்ட்ரீமான டிஷ் தான் இது. இந்த சன்னக்ஜின்னு சொல்லக்கூடியது லைவ் பேபி ஆக்டோபஸ். ஸோ அதை தான் சாப்பிட்றாங்க. சர்வ் பண்ணுறப்ப இந்த ஆக்டோபஸோட டெக்டாக்கிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னுமே மூவ் ஆகிக்கிட்டு தான் இருக்கும். இதோட டேஞ்சர் என்னென்னா, இந்த ஆக்டோபஸோட டென்டேக்கல் சக்ஷன் கப்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம தொண்டையில் ஸ்டக் ஆகிடுன்னு சொல்லி பயப்படுறாங்க. ஸோ ஒவ்வொரு வருஷமே இதால் சில ஆக்சிடென்ட் கூட நடக்குது. அதுக்கப்புறமா சைனாவோட சென்ச்சுரி எக்ஸ். சைனாவில் ஃபேமஸ் ஆனது தான் இந்த சென்ச்சுரி எக்ஸ்னு சொல்லப்படுது. இதோட பேரை கேட்டோடனே 100 வருஷங்களாக ஸ்டோர் பண்ணி வச்ச முட்டைன்னு சொல்லி நினைச்சிங்களா? பட் அப்படி இல்லை. ஆக்சுவலி இது 40லிருந்து 60 நாட்கள் வரைக்காட்டியுமே ஸ்டோர் பண்ண வச்ச முட்டையை தான் இந்த சென்ச்சுரி எக்ஸ்னு சொல்கிறாங்க. இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொட்டன் ஸ்மெல் ப்ளஸ் ஸ்ட்ராங்கான அமோனியா ஃப்ளேவரில் இருக்கும். பார்க்குறதுக்கு பிளாக்காக ஜெலி மாதிரி இருக்கும். பட் சைனீஸ் மக்கள் இதை டெலிகசின்னு சொல்லி கன்சிடர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாய்லாண்டில் இருக்கக்கூடிய டீப் ஃப்ரைட் ஸ்கார்பியன்ஸ். தாய்லாண்டோட ஸ்ட்ரீட் ஃபுட்ஸில் அதிகமாக கிடைக்கப்படுற ஃபேமஸான ஒரு டிஷ்ஷாக இந்த ஃப்ரைட் ஸ்கார்பியன்ஸ் இருக்குது. ஏன்னா அங்கே நார்மலாக இதை சாப்பிட்றாங்க. இதில் உள்ள பொய்ஷன் டெய்லை ரிமூவ் பண்ணினா மட்டும்தான் இது சாப்பிட்றதுக்கு ஓகேவான டிஷ்ஷாக இருக்குது. இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா க்ரன்ச்சியான பிஸ்கட் ப்ளஸ் பேர்ன்டான நட்ஸோட டேஸ்ட் மாதிரி இருக்குது. டூரிஸ்ட் டேரிங்காக இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணுறாங்க. அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸோட பலுட்னு சொல்லக்கூடிய ஒரு டிஷ். இது இந்த உலகத்திலே ரொம்பவே எக்ஸ்ட்ரீமான ஒரு ஃபுட்டுன்னு சொல்லலாம். இந்த பலுட்னு சொல்லப்படுறது என்னென்னா, ஒரு பகுதியால் வளர்ந்த குட்டி வாத்தோட கருன்னு சொல்லப்படுது. ஸோ இதுக்குள்ளே போன்ஸ், ஃபெதர்ஸ், பீக் இது எல்லாமே இருக்கும். இதை பாயில் பண்ணி சுட சுட சாப்பிட்றாங்க. லோக்கல்ஸ் இதை ஸ்ட்ரென்த் ஃபுட்னு சொல்லி பிலீவ் பண்ணுறாங்க. ஸோ ஓவராலாக இந்த ஃபுட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன்ஸ், சர்வைவல் நீட்ஸ், பிரேவான எக்ஸ்பீரியன்ஸ், ரேரான டெலிகசி ஃபீல் இதுக்காக தான் ட்ரை பண்ணுறாங்க. ஒவ்வொரு ஃபுட்டுமே டேஞ்சரஸாக இருக்குது. ராங்கான ப்ரிப்பரேஷன் ஈக்குவல் டு லைஃப் ரிஸ்க்னு சொல்லலாம்.